டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை என்ற ஒரு பேச்சு பலமாக அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் தமிழக அரசு தரப்பிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பங்கெடுப்பார்களா மாட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இப்போ அழைப்பு விடுக்கப்பட்டாச்சு. இதுல தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போது, அங்க வட்டாரங்கள் என்ன சொல்லுது? நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 40 கட்சி தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய தவேகாவுக்கும் அந்த கடிதம் என்பது முதலமைச்சரின் தரப்புல வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த கூட்டம் நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயர்ல தென்னிந்திய மாநிலங்களின் மீது தொடர்ந்து அந்த தொகுதிகளை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பல்வேறு கட்சி நிர்வாகிகளிடம் தலைவர்களிடம் கலந்து ஒரு முடிவை எடுக்க தமிழக அரசு முன்வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த கடிதம் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதில் பங்கேற்பார்கள் அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேறு யாரேனும் பிரதிநிதிகள் பங்கேற்பாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. விஜய் அவர்களே அதற்கு முடிவெடுப்பார் என கட்சியினுடைய தலைமையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆளுநரின் தரப்புல அந்த குடியரசு தின விழாவை தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்கு தவேகாவுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்த சூழல்ல அதனை ஏற்பதற்கு மறுப்பு தெரிவித்து தவேகா சார்பில் யாருமே பங்கேற்க மாட்டார்கள் என விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இதுபோல் தற்போது முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை ஏற்பாரா அல்லது அதை நிராகரிப்பாரா என்பது தொடர்பான விவரங்கள் அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழல்ல மத்திய மாநில அரசை எதிர்த்து தொடர்ச்சியாக பல்வேறு கண்டனங்களை விஜய் அவர்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ரைட், நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா. இதில் பங்கெடுப்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்படக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். காலை வேளையிலேயே ஒரு நபர் ஒருவர் தன்னுடைய காலணியை அந்த வீட்டு காம்பவுண்டிற்குள் வீசி சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் அந்த பகுதியில் சற்று பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு அனைத்தும் உறுதி செய்யப்பட்ட பிறகு சற்று நேரத்திற்கு முன்னர் விஜய் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். ஈசிஆரில் பீக் ஹவர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் வாகன போக்குவரத்து நெரிசலும் ஓரளவுக்கு இருப்பதை நம்மால் காட்சியின் வாயிலாக பார்க்க முடிகிறது. இதனை தாண்டி இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்கு பூஞ்சேரியை சென்று அடையும் பட்சத்தில் 10 மணிக்கு இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. வழி நெடுகிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு புறம் செய்து கொண்டிருக்க, மற்றொரு புறம் தவேகா தொண்டர்கள் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக பேனர்கள், பிளெக்ஸுகள் உள்ளிட்டவற்றை வைத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, இது கட்சியின் ஒரு உட்கட்சி விழாவாக மட்டும் இருக்க போகிறதா அல்லது அதனை தாண்டி வேறு ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வழியாக வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் ஒரு புறம், மற்றொரு புறம் பாஜகவில் இருந்து நேற்று விலகிய ரஞ்சனா, இன்னொரு புறம் மருது அழகராஜ் உள்ளிட்டோர் தவேகாவில் இணைவார்களா என்ற ஒரு பேச்சும் பலமாக அடிபட்டு வரும் நிலையில் அது குறித்தான காட்சிகள் ஏதேனும் இன்று அரங்கேறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு பக்கம் நிலவிக் கொண்டேதான் இருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை, இந்த டீலிமிட்டேஷன் என்ற விவகாரத்தை தற்பொழுது தமிழக அரசு கையில் எடுத்திருக்கிறது. இது குறித்து விரிவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பேசியிருந்தார். இது தொடர்பாக தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட 40 கட்சிகளுக்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது.
அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக. இதில் பாஜக பங்கேற்கப் போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்தாகிவிட்டது. அழைப்பு விடுக்கப்பட்ட கட்சிகளில் தாவேகவும் ஒன்று என்ற பட்சத்தில் தாவேக இது குறித்து என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதற்கான பதில் இன்று கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியும் வலுவாகவே எழுந்திருக்கிறது. ஏனெனில் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தில் தாவேக ஒரு நிலைப்பாடை எடுத்தது, பங்கெடுக்கப் போவதில்லை என்ற அந்த நிலைப்பாடு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் நீளுமா அல்லது வேறு ஏதேனும் முடிவு தாவேக தரப்பிலிருந்து எடுக்கப்படுமா என்ற சந்தேகங்களும் தொடர்ந்து வருகின்றன. இதற்கான பதில் இன்று கிடைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மேடையை தான் நம்ம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் விழா தொடங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.